நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, 24 மணி நேரம் படிப்பாங்க, எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் படிப்பாங்க, 2 விஷயம் செய்ய மாட்டாங்க. ஒன்று, தே வில் நாட் ரைட் டெஸ்ட், தென் தே வில் நாட் ரிவைஸ் ப்ராப்பர்லி. இது ரெண்டுமே வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்கன்றதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் தெரியாது. நீங்கள் அண்டர் ப்ரிப்பேர்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அதாவது நான் சரியாக படிக்கலைன்னு. சிலவங்க வந்து நான் நல்லா படிச்சிட்டேன், நான் எல்லாமே படிச்சிட்டேன், சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எப்போ உங்களுக்கு நீங்கள் படித்தது டெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து பரீட்சையாக அதை எழுதினா தான், போட்டியில் கலந்துக்கிட்டால் தான் நம்ம வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர்டாக இருக்கோமா இல்லையான்றது தெரியும். ஸோ முதல் தவறு செய்யக்கூடாத விஷயம், நிறைய பேர் டெஸ்ட் எழுதுக்கு பயப்படுவாங்க. மார்க் டெஸ்ட்னு சொல்லுவோம். நிறைய மார்க் டெஸ்ட், எவ்வளோ மார்க் டெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க் டெஸ்ட் கொடுக்கணும். ஒரு ஐடியலி பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஃபுல் டெஸ்ட்டாவது எழுதிட்டு போங்க. ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட்டை கொடுத்துட்டு போனால் தான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதை என்ன அவுட்புட்டாக காட்டுறீங்கன்றது தெரியும். சிலவங்க வந்து மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து நோட்ஸ் போட்டாங்க, அதை எடுத்து படித்தா போதும்னு நினைப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உதவி பண்ணணும்னு தெரியல. முடிந்த அளவுக்கு உங்களுடைய நோட்ஸை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், அதுதான் பெட்டராக இருக்கும். இப்போ இதுதான் பெஸ்ட்டு புக்கு, இதுதான் பெஸ்ட்டு நோட்ஸ்னால் அப்போ எல்லாருமே அதை படித்து எழுதினா பாஸ் பண்ணிடுவாங்களே, அப்படி நடக்கிறது இல்லையே. எங்கே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா படிக்கிறதுல டிஃப்ரென்ஸ் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி தான். இப்போ ப்ரெசன்டேஷனில் தான் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ரெண்டாவது ரிவிஷன். நார்மல் நம்ம மெமரி சொல்கிறோம், நம்ம இப்போ இன்றைக்கி படிக்கிறோம் அப்படின்னா அது 1 மாதம் கழித்து நமக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதை ஒரு ரிவிஷன் பிளான் ஒன்று வச்சுக்கோங்க. கட்டாயமாக ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆகுது முக்கியமான கான்செப்ட் எடுத்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா நம்ம கான்செப்ட் கூட சில நேரம் ஞாபகம் இருக்கலாம், ஃபேக்ட் வந்து அடிக்கடி மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 2 ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடாதுன்னா, கிவ் லாட் ஆஃப் மார்க் டெஸ்ட், டூ சிஸ்டமேட்டிக் ரிவிஷன். இது 2 பண்ணாலே நம்மளுடைய எரர்ஸை வந்து குறைச்சிக்கிட்டே வரலாம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்ட் டைம் ஜாப். வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள், கல்லூரி மாணவர்கள், குடும்ப தலைவிகள் உட்பட அனைவரும் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ வேலை பார்க்கலாம். முதலீடு இல்லாமல் மாதம் 20,000 வரை சம்பாதிக்கலாம். விருப்பம் உள்ளவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் லிங்கில் தொடர்பு கொள்ளவும். வணக்கம், நான் ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சசிமோகன் IPS பேசுகிறேன். நான் வந்து 2011 பேட்ச் தேர்வு பெற்றேன். ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்னு பிரித்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாதுன்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ எனக்கும் அதை தான் சொன்னாங்க, நானும் என்னை கேட்டால் அதை தான் சொல்லுவேன். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸோட ப்ரிப்பரேஷனை டூ இட் லைக் மெயின்ஸ். ஸோ தனியாக நம்ம எடுத்து படிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணி ரொம்ப ஷார்ட் டைமில் மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும். நீங்கள் வெறும் ப்ரிலிம்ஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம முதல்ல இதை பாஸ் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம மெயின்ஸுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரிலிம்ஸை கூட பாஸ் பண்ணிடலாம். ஆனால் மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் அண்டர் ப்ரிப்பேர்டாக போயிடுவீங்க. ஸோ மை சஜஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ரிலிம்ஸை படிக்கும் போதே மெயின்ஸோட சிலபஸும் சேர்த்து சைமல்டேனியஸாக படிக்கணும். அதுக்காக தான் லாங் டேர்ம் ப்ரிப்பரேஷன் ஹெல்ப் பண்ணுன்றதுக்காக சொல்கிறோம். ப்ரிலிம்ஸுக்கு தனியாக மெயின்ஸ் தனியாக படிக்கிறத விட 2 சிலபஸையும் கிளப் பண்ணி நீங்கள் மெயின்ஸோட சிலபஸ் சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸை முடிச்சு 2 மாதத்தில் மெயின்ஸ் வர மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ரிலிம்ஸை மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸை பாஸ் கூட பண்ணிடலாம். மெயின்ஸுக்கு வர டைம் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அதுக்குள்ளே நம்மளை ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் எப்படி படிக்கலாம்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, 2022 நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா 2021 உங்கள் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். குறைந்தபட்சம் ஒரு 6 மாதமாவது அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ப்ரிலிம்ஸுங்கிறத மட்டும் பார்க்காம மெயின்ஸையும் சேர்த்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ மெயின்ஸோட சிலபஸை படிக்கும்போது நமக்கு ஒரு ப்ராடர் பிக்சர் கிடைக்கும். அந்த ஏரியா, அந்த கான்செப்ட்டு நமக்கு எல்லாமே கிளாரிட்டி ஆகிரும். நம்ம ஃபேக்டை மட்டுமே படித்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸை ஒரு வேளை பாஸ் பண்ணிடலாம், ஆனால் மெயின்ஸ் போகும்போது நம்ம திறமைப்படுவோம், தடுமாறுவோம். ஸோ நம்ம கான்செப்ட்ஸை கிளியராக இருக்கணும். ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ண தெரியணும். இப்போ ஒரு குறிப்பாக ஏதாவது டாபிக் எடுக்கிறோம், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும் இல்லை ஆப்ஷனாக இருக்கட்டும், ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ 1857 ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்னால் அது என்ன டேட்டு என்ன பேர் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸுக்கு தேவையானதாக இருக்கலாம். ஆனால் அந்த காசஸ் என்ன, அதோட எப்படி நடந்தது, அதோட அவுட்கம் என்ன அப்படிங்கிறத நம்மளால் டிஸ்கிரைப் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு மெயின்ஸ் மட்டும் இல்லை, ப்ரிலிம்ஸு இதுக்குள்ளே தான் கேள்விகள் வரும், பதில் இதில் தான் வரும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களோட மெயின் ப்ரிப்பரேஷன் கஷ்டம் இல்லாமல் போகும். ஒரு வெற்றிக்கான வாய்ப்பும் அதிகபட்சமாக இருக்கும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் அப்ளிகேஷன்லேருந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரிலிம்ஸ்ன்னு மட்டும் பார்க்காம மெயின்ஸோட சிலபஸையும் ப்ரிலிம்ஸோடதையும் கிளப் பண்ணி படிச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்செப்ட்ஸும் அதை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய எபிலிட்டியும் வளரும். அது வந்து உங்கள் ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு கட்டாயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் போகும்போது ஒரு தயக்கம் இல்லாமல்
ஒரு கான்ஃபிடென்ட்டாக மெயின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, 24 மணி நேரம் படிப்பாங்க, எக்ஸாம் முன்னாடி வரைக்கும் படிப்பாங்க. 2 விஷயம் செய்ய மாட்டாங்க. ஒன்று, தே வில் நாட் ரைட் டெஸ்ட், தென் தே வில் நாட் ரிவைஸ் ப்ராப்பர்லி. இது ரெண்டுமே வந்து அவாய்ட் பண்ணணும். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கீங்கன்றதை உங்களுக்கு டெஸ்ட் பண்ணால் தான் தெரியும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் தெரியாது. நீங்கள் அண்டர் ப்ரிப்பேர்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க, அதாவது நான் சரியாக படிக்கலைன்னு. சிலவங்க வந்து நான் நல்லா படிச்சிட்டேன், நான் எல்லாமே படிச்சிட்டேன், சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் எப்போ உங்களுக்கு நீங்கள் படித்தது டெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து பரீட்சையாக அதை எழுதினா தான், போட்டியில் கலந்துக்கிட்டால் தான் நம்ம வந்து ஒழுங்காக ப்ரிப்பேர்டாக இருக்கோமா இல்லையான்றது தெரியும். ஸோ முதல் தவறு செய்யக்கூடாத விஷயம், நிறைய பேர் டெஸ்ட் எழுதுக்கு பயப்படுவாங்க. மார்க் டெஸ்ட்னு சொல்லுவோம். நிறைய மார்க் டெஸ்ட், எவ்வளோ மார்க் டெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ மார்க் டெஸ்ட் கொடுக்கணும். ஒரு ஐடியலி பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஃபுல் டெஸ்ட்டாவது எழுதிட்டு போங்க. ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும். மார்க் டெஸ்ட் வந்து ஒரு 3 டெஸ்ட்டை கொடுத்துட்டு போனால் தான் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அதை என்ன அவுட்புட்டாக காட்டுறீங்கன்றது தெரியும். ரெண்டாவது ரிவிஷன். நார்மல் நம்ம மெமரி சொல்கிறோம், நம்ம இப்போ இன்றைக்கி படிக்கிறோம் அப்படின்னா அது 1 மாதம் கழித்து நமக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ அதை ஒரு ரிவிஷன் பிளான் ஒன்று வச்சுக்கோங்க. கட்டாயமாக ஒரு வீக்லி ஒன்ஸாவது முக்கியமான கான்செப்ட் எடுத்து ரிவைஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா நம்ம கான்செப்ட் கூட சில நேரம் ஞாபகம் இருக்கலாம், ஃபேக்ட் வந்து அடிக்கடி மறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 2 ஸ்ட்ராட்டஜி பண்ணக்கூடாதுன்னா, கிவ் லாட் ஆஃப் மார்க் டெஸ்ட், டூ சிஸ்டமேட்டிக் ரிவிஷன். இது 2 பண்ணாலே நம்மளுடைய எரர்ஸை வந்து குறைச்சிக்கிட்டே வரலாம். புக்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இப்போ எல்லா ஆப்ஷனுக்குமே ஸ்டாண்டர்ட் புக்ஸ்னு சிலது இருக்கும். என்னுடைய ஆப்ஷனை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா, என்னோடய ஜியாகிரஃபி ஆப்ஷனுக்கு 2-3 புக்ஸு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் புக்ஸாக இருக்கும். இதை வந்து யாரும் மாற்ற மாட்டாங்க. பொதுவாக நம்ம சொல்கிறது வந்து என்சிஆர்டி புக்ஸை வந்து நல்லா படிக்கணும், ப்ளஸ் 10th to 12th புக்ஸை நல்லா படிக்கணும்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பேசிக் ஹோல்டு கொடுக்கறதுக்கு உதவும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு சிலபஸ்க்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் இருக்கும், அதை எடுத்து படித்தா பெட்டராக இருக்கும். சிலவங்க நோட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, சிலவங்க வந்து மற்ற ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் வந்து நோட்ஸ் போட்டாங்க, அதை எடுத்து படித்தா போதும்னு நினைப்பாங்க. பட் அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு உதவி பண்ணணும்னு தெரியல. முடிந்த அளவுக்கு உங்களுடைய நோட்ஸை நீங்கள் ரெடி பண்ணுங்கள், அதுதான் பெட்டராக இருக்கும். இப்போ இதுதான் பெஸ்ட்டு புக்கு, இதுதான் பெஸ்ட்டு நோட்ஸ்னால் அப்போ எல்லாருமே அதை படித்து எழுதினா பாஸ் பண்ணிடுவாங்களே, அப்படி நடக்கிறது இல்லையே. எங்கே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, படிக்கிறதுல டிஃப்ரென்ஸ் வரதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி தான். இப்போ ப்ரெசன்டேஷனில் தான் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஒரு புக்கை எடுத்து, இப்போ கோஷங் லியாங் புக்கை எடுத்து படிக்கிறோம் அப்படின்னா, அந்த புக்கில் இருக்கிறத அந்த வருஷம் எழுதக்கூடிய 1,00,000 பேரும் படிப்பாங்க. ஆனால் 1,00,000 பேரும் ஒரே மாதிரி எழுத மாட்டாங்க. ஒருத்தர் வந்து படம் வரைஞ்சி அதை ஒரு மாதிரி எழுதுவார், சிலவங்க ஃப்ளோ சார்ட் போடுவாங்க, சிலவங்க பக்கமாக எழுதுவாங்க. ஸோ அதனால் உங்கள் எழுத்து முறையை மாற்றுறது தான் வெற்றியை தருமே தவிர, படிப்பு முறை வந்து பெரிய அளவு மாற்றங்கள் தராது. ஏன்னா நீங்கள் படிக்கிற அதே புக்கையும் நீங்கள் படிக்கிற அதே மெட்டீரியலும் தான் இன்னொரு காம்படிட்டர்னு படிக்க போகிறாரு. ரெண்டாவது, இது இந்த பரீட்சையில் முக்கியமான போட்டிங்கிறது வந்து நம்ம பக்கத்து ரூமில் இருக்கவரோ இல்லை நம்ம பக்கத்து மாவட்டத்தில் இருக்கவரோ கிடையாது. இதில் பரீட்சையில் போட்டிங்கிறவங்க நமக்கு முகம் தெரியாமல் காஷ்மீர்லேருந்து நம்ம கன்னியாகுமரி இந்த சைடு போனால் 2 பார்டரில் இருக்க எல்லாருமே எழுதுகிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பெஸ்ட்டை தான் தேர்வு செய்வாங்க. இப்போ யாராவது போட்டிக்கு வரும்போது சிறந்தது இல்லாமல் எடுத்து வரவங்கன்னு கேட்டால் இல்லை, அவங்க லெவலில் எது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறாங்களோ, அது கோச்சிங் இன்ஸ்டியூட்டாக இருக்கட்டும், மெட்டீரியலாக இருக்கட்டும், புக்காக இருக்கட்டும், அவங்க வந்து அதை பெஸ்ட்டுன்னு நினச்சி அதை படிக்கிறாங்க. ஆனால் ரிசல்ட் வந்து எல்லாருக்கும் ஒன்றா வரதில்லை. ஸோ நீங்கள் எதை பண்ணணுன்னா, ஸ்டாண்டர்ட் புக்ஸ் எடுத்து படிங்க. உங்கள் ப்ரெசன்டேஷனை டிஃப்ரெண்ட்டாக பண்ண ஆரம்பிங்க. அதை எப்படி கொண்டு போகிறீங்கன்றதை சொல்லுங்கள். இதுக்கு வந்து நீங்கள் தான் முயற்சி பண்ணணும், அது உங்களுக்குள்ளே தான் வரணும். அதை கைட் பண்ணுறது தான் வெளியேருந்து ஆளுவர்கள் வருவாங்களே தவிர, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு பதில் எழுதி கொடுத்து நீ எழுது அப்படின்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் வரும்ன்றத சந்தேகமான விஷயம்தான்.